Hi students, இது exercise 1.5 question number 5 இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ABC மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்செட்ஸாக நம்ம ஃபில் பண்ணியிருக்காங்க இதில் Fன்றது ஃபங்க்ஷன் from A tends to B and G is a function B tends to C கொடுத்துட்டாங்க இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க F of X கொடுத்துட்டாங்க G of X கொடுத்துட்டாங்க இப்போ கொஸ்டின் என்னென்னா find the range of fog and find the range of GOF அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது fog of-உடைய ரேஞ்ச் என்னன்றதை நம்ம கொஸ்டினை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க range is nothing but என்னென்னா f of x அப்படின்றது இதுதான் ரேஞ்சு ஓகேங்களா அப்போது ஃபாகுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க போகிறோம்னா ரேஞ்சு காஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம என்ன சொல்லிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸைஸ் 1.5 ஃபஸ்ட் சம்மில் 4 சம் வரையும் பார்த்துட்டோம் ஸோ இப்போ கொடுத்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிப்போம் லெட் A, B, C contained in N be the subset of N and F is from A tends to B, G is from B tends to C அப்படின்ட்டு எழுதிக்கிறோம் ஓகே ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஃபாக் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்றோம் ஸோ ஃபாக் ஆஃப் எக்ஸ்னால் எஃப் இன்ட்டு என்ன எழுதலாம்னா ஜி ஆஃப் எக்ஸு ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜி ஆஃப் என்ன g of x அப்படின்றது பார்த்தீங்கன்னா நத்திங் பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் என்ன எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும் ஸோ இங்கே நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 × x + 1 இது நம்மளுக்கான கொஸ்டின் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் 2x + 1 ஓகே அதே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 × y + 1 அப்படின்னு மாறிடும் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ எப்படி எழுதுறேன்னா 2 × x² + 1 சரிங்களா எஃப்க்குள்ளே எக்ஸ் இருந்தால் 2x எஃப்க்குள்ளே ஒய் இருந்தால் 2y அப்போ எஃப்க்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் 2x² தென் +1 ஸோ இதை நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் இதை நம்ம என்னவா ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னா லெட் ஒய்யை அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அதாவது ஃபாக் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை என்ன எடுத்துக்கிறோம் ஒய் சச் தட் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x² + 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் கமான் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்போது நம்ம வினியே சொன்னீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் தான் என்ன சொல்லுவோம் ஒய் இது ஒய் அசம்ஷன் எடுத்து அதை நம்ம ரேஞ்ச் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறோம் இங்கே அதே போல் நம்ம கொண்டு வரோம் அதாவது உள்ள இதுதான் ரேஞ்ச் 2x² + 1 தான் ரேஞ்ச் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்துடுறோம் இப்போ மேலே வந்து நீங்கள் வந்து கூட எழுதிக்கோங்க என்ன எழுதிங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபாக் ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஸோ இப்போ கீழே வரும்போது என்ன எழுதிக்கிறீங்க ரேஞ்ச் ஆஃப் GOF அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அப்போ நம்ம G காம்போசிட் F of X இது நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ G வச்சுக்கிறோம் F of X வந்து உள்ளே கொண்டு போகிறோம் G வச்சுக்கிறோம் F of X வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F of X வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 ஸோ இங்கே சைட் ஒர்க் பண்ணுறோம் G of X அப்படின்றது என்னமா மாறும் x². அப்போது G of Y இருந்தால் y². அப்போ G of 2x + 1 இருந்தால் என்னவா மாறும் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படியே விட்டாலும் சரி இல்லை நம்ம ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி ஸோ 4x² + 4x + 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம் இப்போ G காம்போசிட் F அப்போ G காம்போசிட் F of X இஸ் நத்திங் பட் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் Z அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் such that where Z is equal to 4x² + 4x + 1 where x belongs to N இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ரேஞ்ச் ஆஃப் GOF அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கொஸ்டின் நம்பர் 6 f of x is equal to x² - 1 கொடுத்துருக்காங்க f dot f அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது f காம்போசிட் f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு f வெளியே வச்சுக்கிறீங்க ஒரு f of x உள்ளே கொண்டு போகிறீங்க f இன்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x² - 1 ஸோ இதை கொடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் f of x நீங்கள் எழுதிக்கலாம் f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x² - 1 சரிங்களா இப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் கொடுங்க என்ன ஆகும் பாருங்கள் y² - 1 இப்போ எஃப்க்குள்ளே z கொடுங்க அப்போ என்னன்னா z² - 1 அப்போ எஃப்க்குள்ளே என்னவாக இருந்தாலும் அது ஸ்கொயர் ஆகி -1 மாறிடும் இல்லைங்களா அப்போ எஃப்க்குள்ளே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா x² - 1 இருக்குது அதனால் இது என்ன ஆகும்னா x² - 1 அது ஸ்கொயர் ஆகி அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும் -1 பண்ணிடும் சரிங்களா இப்போ இந்த x² - 1 ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இது a² + b² - 2 × ab -1 இது a - b இல்லைங்களா அந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு அப்போ இது x⁴ + 1
minus 2x square minus 1. இந்த minus 1 plus 1 நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா x power 4 minus 2x square அப்படின்னு கிடைக்கும். இது f composite f. இதான் அதனுடைய ஆன்சர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா f composite f அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இது எப்படி இல்லைன்னா f composite f இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ f ஆஃப் இதுக்குள்ளே வேல்யூ அப்படின்னு எழுதிக்கிறேன். என்னன்னு பாருங்கள் x power 4 minus 2x square. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சது தான். மறுபடியும் அதே கான்செப்ட் தான். எஃப்க்குள்ளே எக்ஸ் இருந்தால் என்ன எழுதுவோம் x square minus 1. எஃப்க்குள்ளே y இருந்தால் என்ன எழுதுவோம் y square minus 1. எஃப்க்குள்ளே z இருந்தால் என்ன எழுதுவோம் z square minus 1. இப்போ இங்கே அதே போல் எஃப்க்குள்ளே இந்த டேர்ம் இருக்குது. அதனால் என்ன எழுதலாம்னா x power 4 minus 2x square the whole square minus என்ன எழுதிக்கலாம் 1. சரிங்களா? ஸோ நம்ம சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் f composite எஃப்க்கு உண்டான வேல்யூ. ஓகே, தேங்க்யூ. இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா f is from R to R and g is from R to R கொடுத்துட்டாங்க. defined by f of x is equal to x power 5, g of x is equal to x power 4. if f and g are 1 to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. f dot g also 1 to 1 அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம செக் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம எழுதிக்குவோம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x அப்படி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு f of x is equal to x power 5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன சொல்லலாம்னா கிளியர்லி f is என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஆட் ஃபங்க்ஷன்றது எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸனுடைய டிகிரியை வச்சு செக் பண்ணுறோம். எக்ஸனுடைய டிகிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்லேருந்து அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது என்னென்னா ஆட் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்சுவலாக டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா f of x இருக்குது அப்படியே x power 5 எடுத்துக்கோங்க. fல நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 5 வரும். ஸோ மைனஸை 5 டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதுனா மைனஸ் f of x. இப்போ எஃப்க்குள்ளே மைனஸ் f of x கொடுக்கும்போது மைனஸ் உங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். சப்போஸ் அப்படி வரலன்னா அது என்ன சொல்லலாம்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா எக்ஸ் மட்டும் இருக்கும்போது பாலினாமியலில் வரும்போது எக்ஸ்னோட டிகிரி சிங்கிள் மோனோமியலில் இருக்கும்போது எக்ஸ்னோட டிகிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 இருக்கா. ஸோ இப்போ 5 அப்படின்றதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆட் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கலாம். இதே 4 அடுத்த கொடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் f is என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 to 1 அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா? சப்போஸ் g of x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x to the power of n ஆகிடுச்சு 4. அப்போ கிளியர்லி g is என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனாகவே g என்னவாக இருக்காது அப்படின்னு சொன்னால் நாட் 1 to 1 இருக்கும். g வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் 1 to 1. ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் தான் மறுபடியும் இதே மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். f of x is equal to x power 4. இப்போ f of minus x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் x power 4 கொடுப்போம். அப்போ எனக்கு என்னடனா x power 4 தான் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு f of x தான் மாறிடும். அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன். மைனஸ் சிம்பிள் எனக்கு வரல. மைனஸ் சிம்பிள் வந்தால் அது ஆடு, மைனஸ் சிம்பிள் வரலன்னா அது வந்து ஈவன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து என்னவாக இருக்காது 1 to 1 இருக்காது. ஸோ எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு டயக்ராம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். -1 +1 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் -1 +1 ரெண்டுமே எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் 1 தான் கிடைக்கும். ஸோ டொமைனில் நீங்கள் டொமைன் -1 1 எடுத்துட்டிங்கன்னா கோட் டொமைனில் உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இது நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நாட் 1 to 1 சொல்லலாம். சப்போஸ் இது நீங்கள் -2 +2 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் x to the power 4 அப்போ உங்களுக்கு 16 தான் +16 தான் கிடைக்கும். ஆக இது ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் கிடைக்கிறதுனால இது டெஃபினட்டாக என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் 1 to 1 கிடையாது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாக் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபாக் வந்து 1 to 1 அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபாக் கண்டுபிடிக்கணும். எஃப் கம்போசிட் g of x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் வெளியே வச்சுக்கிறோம், g of x உள்ளே கொண்டு வரும். சரிங்களா? ஸோ இப்போ f இன்ட்டு g of x நம்மளுக்கு என்ன தெரியும் x power 4. அப்போது இது ஆல்ரெடி நமக்கு f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்களா f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x to the power of 5. ஸோ இப்போ f of y அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது y to the power of 1 ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 5 மாறிடும். அப்போ இங்கே f of x to the power of 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x power என்ன இருக்கோ அதை வச்சுட்டு the whole to the power of 5 ஆகிடும். அப்போது x
டு த பவர் ஆஃப் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 4 5s are 20. அப்போது fog of x அப்படின்றது என்ன ஆகிடுச்சுன்னா ஹியர் fog is what function? Even function. இப்போ fog ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஃபாக்ன்றது என்னது நாட் 1-to-1 அப்படி நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா டிகிரியில் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு பாருங்கள் ஈவன் நம்பர் வந்துடுச்சு. அதனால் அது ஈவன் ஃபங்க்ஷன் எப்பவுமே என்னவாக இருக்காது அப்படின்னு சொன்னால் 1-to-1 இருக்காது. ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் நம்ம -1 +1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது 20 டைம்ஸ் பண்ணாலும் எனக்கு என்ன வரும் +1 தான் வரும். இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்கும்போது டெஃபினட்டாக எனக்கு என்ன வராது அப்படின்னு சொன்னால் 1-to-1 இருக்க சான்ஸ் இல்லை. அப்படி சிம்பிளாக முடிச்சிடலாம். தேங்க்யூ. Question number 8. Consider the function f of x, g of x, h of x are given below. Show that fog of h f into g composite h. இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அசோசியேட்டிவ்லாம் ரைட்டுங்களா. அசோசியேட்டிவ்லாவை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆல்வேஸ் இது வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா fog composite h இருக்குது. இப்போமே நம்ம இன்சைட் த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இன்சைட் த ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ fog of x இது நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி எடுக்கணும்னா f into g of x அப்படின்னு எழுதிடலாம். சரி, f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, h of x கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம எழுதணும். இங்கே இப்போ g of x உண்டான வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ இப்போ 3x + 1. இப்போ இது f of x அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ f of x எப்படி எழுதலாம் பாருங்கள் x - 1. f of y எப்படி எழுதலாம் பாருங்கள் y - 1. அப்போ f of 3x + 1 அப்படின்னா 3x + 1 - 1 1 என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் 3x. இது fog. இப்போ என்டையராக ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். fog of h. அப்போ fog வெளியே வச்சுக்கிறீங்க, உள்ள h of x எடுத்து எழுதுறீங்க. fog h of x ஓட வேல்யூ என்னென்னு பாருங்கள் x². அப்போ இங்கே என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x². ஸோ இங்கே fog of x அப்படின்னா என்ன எழுதலாம்னா 3x. fog of y அப்படின்னு என்ன எழுதலாம் 3y. 3x 3y. சப்போஸ் இங்கே எனக்கு என்ன ஆச்சு x² இருக்குது அப்படின்னு சொன்னால் y பதிலாக இந்த y பதிலாக என்ன எழுதணும் 3x² மாறிடும். சரிங்களா. அப்போ இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3 × x². ஸோ இப்போ fog composite h இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 1. அப்போ நம்ம எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துக்கலாம் f composite g composite h இதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னால் இன்சைட் ப்ராக்கெட் முடிக்கணும். g composite h of x. இப்போ g வெளியே h of x உள்ள. ஸோ g வெளியே h of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு x². ஓகேங்களா. ஸோ இப்போது g of x அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x + 1. இப்போ g of yனா x இருந்தால் 3x, y இருந்தால் 3y. அப்போது எனக்கு z இருந்தால் 3z. அப்போ இங்கே x² இருந்தால் 3x². இப்போ 3x² + 1. நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா f.g.h of x எழுதுகிறோம். ஸோ f வெளியே g.h உள்ள. ஸோ f g.hக்கான ஆன்சர் நம்ம இங்கே பார்த்துட்டோம் 3x² + 1. மறுபடியும் இங்கே f of x என்ன எழுத போகிறோம். f of x அப்படின்னு சொன்னால் x - 1. சப்போஸ் y இருந்ததுன்னா y - 1. அப்போ இந்த டேர்ம் இருந்ததுன்னா இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ +1 - 1 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 3x² கிடைக்கும். ஸோ f.g.h. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் பார்த்தோம், அதுவும் 3x² தான். செகண்ட் பார்த்தோம், அதுவும் 3x² தான். அப்போ 1 = என்ன ஆயிடுச்சு 2. அப்போ LHS = RHS அப்படின்றதுனால நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். f.g.h = f.g.h. Hence verified. Okay.